பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 19 ஏப்ரல் 20 ஏப்ரல் 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகளிர் அதிகார கனவை தகர்த்த எதிர்க்கட்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இவங்க தனியாக 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா 106வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்திருக்கலாம். பட் வேணும்னே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அந்த தொகுதி மறுவரையறை ஆணையத்தையும் இந்த சட்டத்தையும் சேர்த்து கொண்டு வந்து ஒரே மசோதாவாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. பட் அதனால வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சூட்சுமமான ஒரு நடவடிக்கை. ஏன்னா அப்போது தொகுதி மறையறை மசோதா வந்து ஃபெயிலியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால எதிர்கட்சிகள் மீது ஒரு பழியை தூக்கி போடுற ஒரு நடவடிக்கை தான் இது. சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் இதான் இன்ஃபர்மேஷன். அதாவது இது வந்து அரசியல் கிடையாது. பட் உண்மை நிலவரம் இதுதான். 2 மசோதாவையும் சேர்த்து ஒரே இதை அறிமுகப்படுத்தினதுனால தான் இப்போ வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை. பட் நம்ம இதை பார்த்துக்கிற வேண்டியதான். சரிங்களா, ஆக்சுவலாக மகளிர் இடஒதுக்கீடு சட்டம்ன்றது 2003. அப்பயே அதிலே வந்து சொல்லிட்டாங்க 33% இடஒதுக்கீடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து உடனே நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது அரசியல் கிடையாது, திரும்ப சொல்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கொடுக்குறது வந்துட்டு இது எக்ஸாம் சார்ந்த இன்ஃபர்மேஷன் தான். சரிங்களா, ரைட், ஓகேப்பா. நம்ம அடுத்து பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். பாரத கடல்சார் காப்பீடு குழுமம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த கடலில் பயணிக்கக்கூடிய கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்கக்கூடியது இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரிங்களா, இப்போ ஆக்சுவலாக போர் சூழல் வந்து நிறைய நிலவிட்டுருக்கு. அதனால சர்வதேச கடலில் கப்பல்கள் பயணிக்கிறது அப்படின்றது ஒரு சேஃப் இல்லாத ஒரு சூழலாக இருக்குது. அதனால் கப்பல் நிறுவனங்கள் வந்து தங்களோட கப்பலை செலுத்துறதுக்காக ரொம்ப வந்து தயங்குறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சரக்குகள் பரிமாற்றத்துக்கும் சரி, கச்சா எண்ணெய் பரிமாற்றத்துக்கும் சரி, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரியராக இருக்குது. அதனால் வந்து இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக சர்வதேச கடலில், அதாவது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து பிற துறைமுகங்களுக்கு கிளம்பக்கூடிய கப்பல்களுக்கும் பிற துறைமுகங்களிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல்களுக்கும் பாதுகாப்புக்காக இந்த பாரத கடல்சார் காப்பீடு குழுமம் வந்து அமைச்சிருக்காங்க. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்திய சரக்கு கப்பல்கள் மற்றும் இந்தியா நோக்கி வந்த சரக்கு கப்பல்கள். சரிங்களா, சரக்கு கப்பல்களின் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் ஏற்றுமதியாளர்கள் வந்து இதனால கவலை அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், நிலையற்ற கடல்வெளி பாதைகளை கடக்கும் சர்வதேச நாடுகளிலிருந்து இந்திய துறைமுகங்களுக்கு சரக்கு கப்பல்களை ஏற்றி வரும் கப்பல்கள், இந்திய துறைமுகங்களிலிருந்து சர்வதேச நாடுகளுக்கு சரக்குகளை ஏற்றி செல்லும் கப்பல்களுக்கு இந்த காப்பீடு வழங்குறது, இந்த இன்சூரன்ஸ் வழங்குறது ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கும். சரியாப்பா, இதில் பாருங்கள், அந்த கப்பலோட உடல் பகுதி, இயந்திரங்கள், சரக்குகள் பாதிப்பு மற்றும் போர் அபாயங்கள், இது எல்லாத்துக்குமே வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த பாரத கடல்சார் காப்பீடு குழுமம் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இது இந்த கூற்று காரணத்தில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். வேற இந்த மாநிலங்களவை செயலாளராக வந்து சோமசேகர் அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. மாநிலங்களவையோட செயலாளராக 1993ஆம் ஆண்டை சேர்ந்த மாநிலங்களவை செயலாளராக 1993ஆம் ஆண்டிலிருந்து பணியில் இருக்கார். யார் அப்படின்னா சோமசேகர் அப்படின்றவர். ஸோ 30 ஆண்டுகளுக்கு மேலான நாடாளுமன்ற பணியில் நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள், நிர்வாகம் உள்ளிட்ட பிரிவுகளில் இயக்குனர், இணை செயலாளர், இதில் எல்லாம் அவர் பணியாற்றியிருக்கார். இதுக்கு முன்னாடி கர்நாடக அரசில் அவர் பணியாற்றியிருக்கார். சரிங்களா, நீங்கள் மெயினாக பார்த்துக்க வேண்டியது இதுதான். என்ன அப்படின்னா, மாநிலங்களவை செயலராக KS சோமசேகர் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். சரிங்களாப்பா, அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ம கைது, டிஜிட்டல் அரெஸ்ட்டு ப்ளஸ் ஹனி ட்ராப், இது ரெண்டும் முக்கியம். டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்டர்நெட் மூலியமாக. சரிங்களா, இன்டர்நெட் மூலியமாக மோசடியில் ஈடுபடக்கூடிய செயல்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அதாவது பெண்களை சார்ந்து, சரிங்களா, அதாவது பெண்கள் நம்ம இந்திய இராணுவத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் இராணுவத்தினர் பெண்களை வந்து நுழைச்சி அவங்ககிட்ட பேசி, இந்திய இராணுவத்தினர்கிட்ட பேசி இந்தியாவோட ரகசியங்கள் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. சரிங்களா, அதுதான் என்ன அப்படின்னா ஹனி ட்ராப். இந்த 2 இன்ஃபர்மேஷன், இந்த 2 வேர்ட்ஸும் ரொம்ப முக்கியம். டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன, ஹனி ட்ராப் அப்படின்னா என்ன அப்படின்றது. சரிங்களா, ரைட். அடுத்தது
இந்த உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டி 2026 இந்தியாவில் நடக்குதுப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டி 17 வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டைமாக 2026 இந்தியாவில் நடைபெற போகுது. ஸோ அதுக்கான லட்சணைகள் சரிங்களா, அந்த டூடுல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வந்துட்டு யார் வரைஞ்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. பட் இந்த விளையாட்டு சார்ந்து நம்ம இது மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கணும். 17 வருஷம் கழித்து பேட்மிண்டன், உலகக்கோப்பை பேட்மிண்டன் இந்தியாவில் நடைபெற போகுது. அடுத்தது 20ஆம் தேதி 18ஆம் தேதி நியூஸ் பேப்பர் இங்கே வரலப்பா. அதனால் நம்ம டிஜிட்டல் நியூஸ் பேப்பர் எடுத்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்கும்போது அதில் ஃபுல்லாக கொடுத்துடலாம். ஓகேங்களா? சரி, இதில் இந்த பாருங்கள், OCI அட்டை, அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு கொடுக்கக்கூடிய, வெளிநாடு வாழ் இந்திய வம்சாவளியை சேர்ந்த இந்தியர்களுக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த OCI அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. 2005 கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய வம்சாவளி இலங்கை தமிழர்களுக்கும் இனி OCI அட்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், இலங்கை அரசு வழங்கும் சான்றிதழ்களும் இனி இந்திய வம்சாவளிகளுக்கான ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இந்த மாற்றம் இந்திய ஆவணங்களின்றி இலங்கைக்கு வந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு, தமிழர்களுக்கு மிக உதவியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இலங்கையில் தோட்ட தொழிலாளர்களாக போன மக்கள் தான் அதிகம். இங்கேருந்து செல்லக்கூடிய மக்கள் அவங்க தான் வந்துட்டு அங்கே இருக்காங்க, இலங்கையில் குடிமக்களாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான OCI அட்டை வழங்குறதுக்கு இனி இலங்கையோட சான்றிதழ் இருந்தாவே போதும், அவங்க இந்திய மக்கள் அப்படின்னு சொல்லி கருதப்படுவாங்க. இங்கேருந்து தோட்ட தொழிலுக்காக போய் அங்கே தங்கி வேலை பார்த்து இப்போ அந்த குடிமக்களாக இருக்க மக்களுக்கு OCI அட்டை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 2005 இந்த OCI அட்டைக்கான திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்து பாருங்கள், இந்த டித்வா புயல் இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த டித்வா புயலுக்காக ஆப்ரேஷன் சாகர் பந்து தொடங்கப்பட்டுச்சு. இது வந்து இலங்கையோட இந்த ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படின்றது இலங்கையில் நடைபெற்ற மீட்பு நடவடிக்கை சரிங்களா, அதையும் கொடுத்துருக்காங்க. டித்வா புயல், ஆப்ரேஷன் சாகர் பந்து, மெயினாக நம்ம INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலை வந்து பாதுகாப்புக்காக ப்ளஸ் அது போக மீட்பு பணிக்காக, அந்த ஆப்ரேஷன் சாகர் பந்து மீட்பு பணிக்காக இலங்கை அரசு ஹெலிபேடாக யூஸ் பண்ணுறதுக்காக அனுமதி கொடுத்தாங்க, நம்ம INS விக்ராந்த் போர்க்கப்பல் சரிங்களா. அடுத்தது பார்க்கலாம். மொத்தம் 21 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு G20 கூட்டமைப்பு. அந்த G20 கூட்டமைப்புக்கான செயற்கைக்கோளை இந்தியா 2027 ஏவ இருக்காங்கப்பா. இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. இது பருவநிலை, காற்று மாசுபாடு, தட்பவெப்பநிலை கண்காணிப்பதற்காக G20 செயற்கைக்கோள் 2027 ஏவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ஒரே நேரத்தில் 104 செயற்கைக்கோள்கள் ஏவுன ஒரு சக்தி மிகுந்த நாடாக இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவோட தலைவர் VV நாராயணன் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து இது பாருங்கள், ஒடிசாவில் இந்தியாவின் முதல் 3D கண்ணாடி சிப் பேக்கேஜிங் ஆலை. ஆக்சுவலாக இந்த நம்மளுக்கு செமிகண்டக்டர் உற்பத்தி பண்ணுற பார்த்தீங்களா, அந்த செமிகண்டக்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உலகளாவிய தேவை அதிகமாக இருக்குது. அதோட ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இந்த பேக்கிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3D சிப் பேக்கேஜிங் ஆலை எங்கே துவங்கப்பட போகுது அப்படின்னா ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் துவக்க இருக்காங்க. இன்னொன்று, இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் சார்ந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். அந்த உத்தரவை பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின் வரும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 75 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வாகனங்களுக்கு தேவையான மருத்துவ வசதி, ஆம்புலன்ஸு, கிரேனு, இது எல்லாமே அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது ஆம்புலன்ஸு, மீட்பு கிரேன்கள், இது எல்லாமே 60 நாளுக்குள்ளே அமைச்சிருக்கணும். இது ஒவ்வொரு நெடுஞ்சாலையிலும் 75 கிலோமீட்டருக்கு ஒன்றுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இந்த சாலையோரங்களில் ஓய்விடங்கள், உணவகங்கள் இது எல்லாம் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அந்த ரோடில் 500 மீட்டருக்கு முன்னாடியே தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருக்கணும், தெளிவாக பெரிய போர்டாக தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 500 மீட்டருக்கு முன்னாடியே. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலையில் அவ்வப்போது என்னென்ன விபத்துகள் ஏற்படுது, எந்த இடத்துல ஏற்படுது அப்படின்ற பட்டியலை 45 நாளுக்குள்ளே வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அடிக்கடி ஒரு இடத்துல விபத்துகள் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ஆக்சிடென்டல் ஜோனாக கருதப்பட்டு அதுக்கு மாற்று நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படலாம் அப்படின்றதுக்காக இந்த நடவடிக்கை சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்து
மறுபடியும் ஹெர்முஸ் நீர் சந்தியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரைட், ஓகே. தனுஷ்கோடி தலைமன்னார் கடல் பகுதியை நீந்தி கடந்த ஆர்டிசம் சிறார்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து தலைமன்னார் பகுதி, தனுஷ்கோடியிலேருந்து தலைமன்னார் பகுதி 60 கடல் மைல் தொலைவில் இருக்குது. இவங்க வந்து இந்த குழந்தைகள் 18 மணி நேரம் 12 நிமிஷங்களில் இந்த தனுஷ்கோடி தலைமன்னார் பகுதியை நீந்தி சாதனை புரிஞ்சிருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த ஆர்டிசம் அப்படின்றதுக்கான வார்த்தை மன இறுக்கம்பா. இது கூட கேட்கலாம் நம்மளுக்கு கலை சொற்கள் சார்ந்து. ஆர்டிசம் அப்படின்றதுக்கான சொல் மன இறுக்கம். அந்த 4 சிறார்கள் பேர் பாருங்க, அஸ்வத், லவ், குஷ், தன்வேஷ். சரிங்களா, இதுதான் அந்த 4 சிறார்களோட பேர். ஸோ 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் முடிஞ்சுப்பா. 18ஆம் தேதிக்குரிய நியூஸ் வந்துட்டு நம்ம PDF கொடுக்கும்போது உங்களுக்கு சேர்த்து கொடுத்துடலாம். நன்றி.